புதிய சிறப்பும் அவருக்கு சேர்ந்திருக்கிறது. முழுமை தமிழனாக ஆகியிருக்கிறார். எப்படி என்று கேட்பீர்கள். மீச வச்சிருக்கிறார். நான் போன முறை இந்த மேடையிலே தமிழன் என்றால் மீசை இருக்க வேண்டும், அதுவும் பெரிய மீசை இருக்க வேண்டும், அதுக்காக எவ்வளவு பெரிய மீசை இருக்கும் அந்த அளவுக்கு தமிழ் உணர்வு இருக்குன்னு பொருள் அல்ல. தமிழனுக்கு மீசை ஒரு அடையாளம். அதை அவர் மேடையிலே பேசுகின்ற பொழுதும் குறிப்பிட்டு தனக்கு மீசை இல்லாமல் போன சங்கதியையும் வவுனியாவிலே நடந்ததாக எனக்கு போன முறை சொன்னதும் ஞாபகம் இருக்கிறது. இந்த முறை வந்த பொழுது அவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு மனமெல்லாம் நிறைகிறது. இன்றைக்கு முழுமை தமிழனாக மீசையோடு வீட்டிருக்கின்ற என் அன்புக்குரிய சந்திரானந்தன் அவர்களுக்கும், கௌரவ அதிதி கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் ஸ்ரீ கிருஷ்ணராஜா அவர்களுக்கும், ஏனைய சிறப்பு அதிதிகள், விசேட அதிதிகள், அழைப்பு அதிதிகள் அனைவருக்கும், ஆசிரிய பெருந்தகைகளுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். பெற்றோர்களுக்கும் இந்த விழாவை பார்க்கின்ற பொழுது எனக்கு மனம் மகிழ்ச்சியாலே நிறைகிறது. ஒன்று, எப்பொழுதுமே விழாவுக்கு நேரம் குறித்தால் எல்லாவற்றிலும் வளமையாக பள்ளிக்கூட விழாக்களாக இருக்கட்டும், வெளி விழாக்களாக இருக்கட்டும், ஒரு 15 நிமிஷம் அல்லது அரை மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம் பின்னி நடக்கிறதான் வழக்கம். ஆனால் இது கிட்டத்தட்ட 15 நிமிஷம் முந்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கே ஒரு முதல்ல பாராட்ட வேண்டும். எனக்கு 12:15க்குத்தான் பேச்சு போட்டிருந்தது. ஆனால் தொடங்குகின்ற பொழுது எனக்கு 12 மணி. 15 நிமிஷத்தை மிச்சம் பிடித்து ஒரு குறிக்கப்பட்ட நேர சூசிக்கு முன்னாலேயே அந்த நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் என்றால் அது சிறந்த திட்டமிடுதலும் சிறந்த ஒற்றுமையோடு ஆசிரியர்கள் அனைவரும் அவர்களுக்கு துணை நின்றதுதான் காரணம். உண்மையிலே எனக்கு பார்த்து மனம் நிறைகிறது. நல்ல ஒரு அதிபர், நல்ல வழிகாட்டல். இந்த ஆசிரியர்களை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கு. எங்களை பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அப்படி இல்லையே, ஒரு ஆசிரியராவது சோரவில்லை. இப்படிப்பட்ட பெரிய விழாக்களிலே எங்கேயோ ஒரு ஆசிரியர் கொஞ்சம் சோர்வுபட்டார் என்றால் நிகழ்ச்சி குந்தகமாகிவிடும். இவ்வளவு விரைவாக இந்த பிள்ளைகள் மேடைக்கு வந்து பரிசை கடகடன்று வாங்கிய ஒழுங்காக இருக்கட்டும், அவர்கள் இறங்கி சென்ற அழகாக இருக்கட்டும், மேடையிலே பரிசுகள் வழங்கப்பட்ட முறையாக இருக்கட்டும், அதுவும் வழக்கமாக புத்தக பரிசுகள் இல்லாமல் எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த கப்ஸ் கிண்ணங்கள் கொடுத்தது அது ஒரு தனிச்சிறப்பு. அதுதான் இன்றைக்குமே ஒரு அருமை. புத்தகத்தோடு புத்தகங்களாக ஆகிவிடும். ஆனால் இந்த வெற்றி கிண்ணங்களை வீடுகளிலே வைக்கின்ற பொழுது அது இன்றைக்கும் அவர்களுடைய வெற்றியை ஞாபகப்படுத்துகிற ஒரு நல்ல சின்னம். அதை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாழையினுடைய இந்த வெளியீட்டை ஒரு தனி விழாவாக அழகோடு அதனுடைய முதல் பக்கத்தை எங்களுடைய முன்னாள் முதல்வரை கொண்டு அழகாக அதை திறந்து வைத்தது என்ன, அதற்கு வெடிவிட்டது என்ன. அது மட்டும் இல்லை, அதை 100 பேருக்கு மேலே இங்கே வந்து இந்த மேடையிலே வாங்கி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதில் என்ன சிறப்பு என்றால் ஒருத்தர் கூட வராம விடையில ஒரு அப்பாவுக்காக ஒரு சின்ன புள்ள வந்து வாங்கி கொண்டு போச்சு. எவ்வளவு சிறப்பான அந்த திட்டமிடல். உண்மையிலேயே மனம் நிறைகிறது. அந்த வகையிலே இந்த விழாவை முதல் வாழ்த்திக் கொண்டு அடுத்து செவ்வாழைக்குள்ளே நுழைவோம். இந்த ஆண்டு இந்த செவ்வாழையை ஆய்வு செய்கின்ற பணியை என்னிடம் தந்த அதிபர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இதனுடைய முகப்பு அட்டையிலே ஏற்கனவே வந்த 5 செவ்வாழைகளினுடைய இது தொடர்ச்சியாக வந்த 6வது. ஆனால் எல்லாமாக பார்த்தால் 9 செவ்வாழைகள் வந்திருக்கின்றன. செவ்வாழைகள் ஈனப்பட்டு குலைகின்று தங்களுடைய சிறப்பை தந்திருக்கின்றன. இது தொடர்ச்சியாக வந்த 6வது. இதனுடைய உள்ளே நாங்கள் நுழைவோமாக இருந்தால் வழமையாக இருக்கக்கூடிய அந்த சிறப்பு செய்திகளை சொன்னாலும் இதிலே 31 ரோமன் எழுத்திலே இருக்கக்கூடிய வாழ்த்து செய்திகள், ஆசி செய்திகள் போன்றவையும் 126 பக்கத்தோடு இந்த மலர் மலர்ந்திருக்கிறது. போன வருஷம் முன் வாழ்த்து செய்திகள் 18 தான் இருந்தன. விடயதானங்கள் 148 இருந்தது 2012. இந்த முறை அந்த எண்ணிக்கை வாழ்த்து செய்திகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. இந்த பிள்ளையார் படம், போன முறையும் பிள்ளையார் படம் ஒன்று இருந்தது, இந்த முறையும் இருக்கிறது. ஆனா இந்த பிள்ளையார் படத்துல வித்தியாசம் இருக்கு. போன முறை இருந்த பிள்ளையார் ஒரு தட்டில நிறைய மோதகம் வச்சு கொண்டிருந்தார். இந்த முறை இருக்கிற பிள்ளையார் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒரு பெரிய மோதகத்தை வச்சுக்கொண்டு பெருசா வச்சிருக்கிறார். இதால என்ன நடந்துட்டு தெரியுமோ, கீழே இருந்த எலி ஓடிட்டு. போன முறை எலி இருந்தது, இந்த முறை எலி இல்லை. ஏனென்றால் போன முறை இருந்த எலி
வாயில ஒரு மோதகத்தை வச்சு கொண்டிருந்தது. பிள்ளையார் நிறைய உதிரி மோதகங்களை வச்சிருந்ததால இடக்கிட போடுவார் என்று பார்த்து கொண்டிருந்தது. இந்த முறை இவன் தரப்போறதில்ல, பெருசா உண்ட வச்சிருக்கிறார், நாம இவரோட இருந்து என்ன புண்ணியம் என்று அது ஓடிட்டு. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலேயே பிள்ளையாருடைய கருணையும் நிறைய இருக்கிறது. எங்கள் அன்புக்குரிய பிள்ளையாருடைய கருணையும் நிறைய இருக்கிறது. அதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஒரு காலத்திலே குபேரனாக இருந்தவர், இப்பொழுதும் குபேரனாகத்தான் இருக்கிறார். இனிமேலும் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். பாடசாலையினுடைய மகுட வாசகம், அறிமின் தெளிமின் துணிமின், அழகான மகுட வாசகம். ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு மகுட வாசகங்களை வைத்திருப்பார்கள். இது தனித்துவமானது. இந்த அறிமின் தெளிமின் துணிமின் என்பது எங்களுடைய உபநடத காலத்திலே இருந்து வருகிறது. இந்து நாகரிகம் படித்தவர்கள், இந்த சமய நூல்களை கற்றவர்களுக்கு தெரியும். கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடுதல் என்கின்ற எங்களுடைய ஒரு ஆசிரியரிடம் இருந்து மாணவன் விஷயத்தை பெற்றால் அதிலே எப்படி கேட்க வேண்டும், கேட்டதிலே நன்றாக ஒரு தெளிவை பெறுவதற்காக ஆராய வேண்டும். பிறகு கேட்டல், சிந்தித்தல், பிறகு தெளிதல், அதிலே ஒரு தெளிவை காண வேண்டும். அதற்கு பிறகு நிட்டை கூடுதல் என்றால் அதிலே உறுதியாக நிற்றல், அதுக்கு பிறகு அதிலே அசைவு வரக்கூடாது. இதை பார்த்தால் ஏதோ சமயத்துக்கு சொன்னது என்று நினைக்கப்படாது, கல்விக்கும் அது பொருத்தம். அந்த 4 செய்தியை இங்கே 3ஆக மிக அருமையாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த பாடசாலையின் பணிக்கூற்றிலே இந்த சொற்களுக்கிடையிலே இடைவெளிகள் கொஞ்சம் விடுபட்டு போயிருக்கிறது. அதை கவனிக்க வேண்டும். அந்த இடைவெளிகள் வேண்டும், இடைவெளிகள் அதிலே வர வேண்டும். அது சற்று இல்லாமல் இருக்கிறது. சமர்ப்பணம், கல்லூரியிலே பாடசாலை நேரத்தில் தன்னுயிரை அர்ப்பணித்த ஹேமராஜன் அவர்களுக்காக இந்த சஞ்சிகையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். கல்லூரி நேரத்திலே அமரத்துவம் அடைந்த ஒரு ஆசிரியரை